ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பொன்னி அரிசியில் உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும், பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மெதுவாக இருக்குது பாருங்கள். நான் எப்போவுமே பச்சை அரிசி தான் செஞ்சுருக்கேன். இந்த வாட்டி தான் பொன்னி அரிசியில் செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது நீங்கள் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், உடம்புக்கும் நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 2 டம்ளர் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பச்சை அரிசியாக இருந்தால் நமக்கு ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும். இது புழுங்கல் அரிசின்றதுனால ஒரு 3 மணி நேரமாக ஊறினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஊற வச்சுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை வந்து கெட்டியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா தண்ணியாகவே அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம கடாயில் ஊற்றி வதக்கும் போது அது கொஞ்சம் கெட்டியாகிடும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு, ரவை மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம தேங்காவை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நான் வந்து 1/4 மூடி எடுத்திருக்கேன். அதை நான் அந்த ஓடை மட்டும் சீவிட்டேன். தேங்காய் மட்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சில பேர் அப்படியே ஓடோடு சீவி போடுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட்றது இந்த மாதிரி இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்கன்றதுக்காக போடுறேன். பாருங்கள், ஓடு மொத்தமாக எடுத்துகிட்டு நான் இது மாதிரி எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுறீங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் எப்படி ஓட்டியிருக்கேன்ட்டு, பார்க்கவே நல்லாயிருக்கும். ஒயிட்டாக பொடி பொடி ஆகிடுச்சு பாருங்கள், தண்ணியெலாம் கிடையாது, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் அளவு கடுகும் 1/2 ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிற்பாடு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டும். காஞ்ச மிளகா நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த மாவுக்கு ஏற்ற இது போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாவை நம்ம தண்ணியாக கரைச்சிக்கிட்டு அதிலேயே ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கெட்டியாகிடுன்றதெல்லாம் பயப்பட வேண்டாம். நல்லா அது கலர் கெட்டியாகும். ஆனால் அப்படியே விட்டுறாதீங்க, கலரிட்டே இருக்கணும். கலர் எவ்வளோ கெட்டியாக வருது பாருங்கள். இது நல்லா மாவு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வர அளவுக்கு கலரிட்டே இருங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மாவு கெட்டியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அந்த தேங்காய் அதில் எல்லாமே கலர்ற அளவுக்கு 2 வதக்கிட்டு இறக்கிடுங்க. ஏன்னா தேங்காய் வந்து அந்த ஸ்மெல் தான் நல்லாயிருக்கும். அதை ரொம்ப வேக விட்டோம்னா நல்லா இருக்காது. அவ்வளோ இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு இது நல்லா ஆறணும். ஏன்னா நம்ம கை ரொம்ப சூடாக இருக்கும், நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. நல்லா ஆறட்டும். கொஞ்சமாக ஆயில் நம்ம கையில் தடவிக்கிட்டு உருண்டை பிடிக்கலாம். இது பாருங்கள் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம நல்லா அதை பிசையணும். சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி. நம்ம கிளறும் போது அவ்வளோ 1, 2 விட்டு போயிருக்கும். அதெல்லாம் நம்ம பிசைஞ்சோம்னா கரெக்டாக செட் ஆகிடும். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு இட்லி சுடுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை வச்சு துணி போட்டு நம்ம உருண்டை பிடிச்சி அதில் வச்சுருவோம். கடகடன்னு நம்ம ஆயிலில் கொஞ்சம் கையில் தொட்டு பிடிச்சோம்னா ஸ்பீடாக பிடிக்கலாம், இல்லைன்னா பிசுன்னு ஒட்டும். பாருங்கள், நான் இதை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பிடிச்சது கொஞ்சம் கூட உடையாத நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு.
இதை நம்ம வீட்டில் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, உடம்புக்கும் நல்லது. இன்னொரு வாட்டி இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். உப்பு உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, பாய்.